வங்கக்கடலில் சில மணி நேரத்தில் உருவாகிறது புயல். புதுச்சேரி அருகே நாளை மதியம் கரையை கடக்கக்கூடும் என பாலச்சந்திரன் கணிப்பு. வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். சென்னையின் பல பகுதிகளில் இரவு தொடங்கி தொடரும் மிதமான மழை. பிற்பகலில் வலுக்கத் தொடங்கும் என கணிப்பு. சென்னையில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 1000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். கூத்தாநல்லூரில் 3 நாட்களாக மழைநீரில் மூழ்கியுள்ள 2000 ஏக்கர் நெற்பயிர்கள். புதுச்சேரியின் கடற்கரையை ஒட்டிய சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தடை. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முடிவு. மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது. சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்ததால் முடிவு. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல உரிமையை ரத்து செய்ய வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அளித்த அனுமதியை திரும்பப் பெற மத்திய அரசுக்கு இபிஎஸ் கோரிக்கை. உரிய நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கும் வலியுறுத்தல். திருப்பூர் அருகே தனியாக இருந்த தோட்டத்து வீட்டில் 3 பேர் வெட்டிக் கொலை. 8 சவர நகைக்காக தீரன் படபாணியில் கும்பலாக வந்து கொன்றதாக அதிர்ச்சி தகவல். மூன்று பேரை கொலை செய்தவர்கள் எங்கே தப்பிச் சென்றார்கள் என 5 தனிப்படைகள் விசாரணை. திருப்பூர் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களிலும் தீவிர வாகன சோதனை. மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் இவிகேஎஸ் இளங்கோவன் உடல்நிலையில் முன்னேற்றம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். எங்கள் தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் நன்கு தேறி வருகிறார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவருடைய உடல்நிலையில். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மருத்துவர்கள் இன்று காலையில சொல்லி இருக்கிறார்கள். ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மறு விசாரணைக்கு இடைக்கால தடை. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். பாம்பன் புதிய பாலத்தில் குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு விரைவில் ரயில் சேவை. தெற்கு ரயில்வே பொது மேலாளர் உறுதி. சென்னை அருகே அம்பத்தூரில் கைகளால் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயற்சி. அரியலூரைச் சேர்ந்த இளைஞர் கைது. அரபிக்கடலில் 2 படகுகளில் 500 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். இலங்கை கொடியுடன் இருந்த படகுகளில் இருந்து சுமார் 9 பேர் கைது. நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ்குந்த்ரா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. செல்போன் மூலம் ஆபாச படங்களை பகிர்ந்து பணம் ஈட்டிய புகாரில் நடவடிக்கை.
மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சர் பாஜகவிலிருந்து தேர்வாக வாய்ப்பு. அமித்ஷாவுடனான சந்திப்பிற்கு பின் துணை முதல்வர் பதவியையும் ஏற்க ஏக்நாத் ஷிண்டே மறுத்ததாக தகவல். அதானி லஞ்ச விவகாரத்தால் ஏற்பட்ட அமளியால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை. மக்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அமளி செய்ததால் அவை 12 மணி வரை ஒத்திவைப்பு. வங்கக்கடலில் புயல் உருவாவது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கரையை கடக்கும் போது எவ்வளவு வேகத்தில் எந்த பகுதியில் காற்று வீசும் என இணையதள விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, தற்போது புயல் உருவாவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புயலானது எந்த பகுதியில் கரையை கடக்கக்கூடும், அப்போது எந்த மாவட்டங்கள் எல்லாம் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடும் என விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா மோனிசா, வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்னும் சில மணி நேரங்களில் அது பெங்கல் புயலாக வலுவடையும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் இது கரையை கடக்கும் போது எவ்வளவு வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்ற ஒரு தகவலையும் பதிவிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இது சென்னைக்கு 450 கிலோமீட்டர் தொலைவில் 400 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே சுமார் 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாளைய மதியம் அல்லது நாளை மாலைக்குள்ளாக அது கரையை கடக்கும், மகாபலிபுரத்திற்கு இடையே அது கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறாங்க. நம்ம இப்போ அதனுடைய காற்றினுடைய வேகத்தை தான் அந்த இணையதள வரைகலை மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெல்ல கரைக்கு நெருங்க 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 தரைக்காற்றினுடைய வேகம் 60லிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும். ஒரு சில சமயங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே குறிப்பிட்டது போல அது கடலிலேயே புயலாக உருவாகி கடலிலேயே வலுவிழக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. தற்காலிக புயலாக அது இருக்கும் அப்படின்னு பாலச்சந்திரன் இயக்குனர் அவர்களும் தெரிவித்திருந்ததை நம்மால பார்க்க முடிந்தது. ஆனால் தற்போது இன்று அறிவித்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை என்ன அப்படின்னா, கரையை கடக்கும் போது அது புயலாகத்தான் கரையை கடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. புயலாக கரையை கடக்கும் பொழுது காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் பொழுது மழை அதிகமாக இருக்கும், ஆனால் காற்று அதிகப்படியாக வீசாது அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி புயலாக கரையை கடக்கும் போது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் 70லிருந்து 80 கிலோமீட்டரில் காற்றினுடைய வேகம் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும், புயலாகவே கரையை கடக்கும் அப்படின்றதையும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தாழ்வான பகுதிக்கு செல்ல வேண்டாம், மரத்திற்கு அடியே செல்ல வேண்டாம் அப்படின்றத இந்த அறிவிப்பு மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. காற்று எந்த அளவிற்கு வேகமாக வீசுகிறதோ அதே போல மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும், அதி கனமழை இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால மிக மிக எச்சரிக்கையாக இருக்கப்பட வேண்டிய நேரம் அப்படின்னா இன்று மாலையிலிருந்து நாளை மாலைக்குள்ளாக தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கப்பட வேண்டும் அப்படின்றத இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பிலிருந்து நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. மோனிசா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.